இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா இரண்டாவது கேஸ் சிலிண்டர் எப்படி வாங்குறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றியும், உங்களுக்கு சிலிண்டர் மானியம் வரனா அதற்கான பெனிஃபிஷியல்ஸில் உங்களோட நேம் இருக்கா இல்லையா, அது எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இரண்டாவது சிலிண்டர் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட கேஸ் ஏஜென்சி எதுவோ அந்த கேஸ் ஏஜென்சிக்கு எல்பிஜி சிலிண்டருக்கான அந்த புக்கு கொண்டு போகணும். அவங்கக்கிட்ட போயிட்டு அடிஷ்னல் டிபிசி ஒன்று கேட்கணும். டிபிசின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டில் கனெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஆஃபீஸில் வந்து உங்களுடைய கேஸ் கனெக்ஷன் புக்கு வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா வந்து உங்களை டோட்டலாக வந்து 2530 ரூபாய் வந்து அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க. இந்த அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இதில் வந்து டெபாசிட் அமௌண்ட் சொல்லிவிட்டு 1450 ரூபாயும், ஃபுல் சிலிண்டருடைய ப்ரைஸ் வந்து அன்றைய தேதியில் என்ன ரேட் விற்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். அடுத்ததாக டாக்குமெண்ட் சார்ஜஸ் சொல்லிவிட்டு மொத்தம் 120 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. டோட்டலாக வந்து 2530 ரூபா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஃபுல் சிலிண்டர் வந்து உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கே வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. இதுதான் வந்து இரண்டாவது கேஸ் சிலிண்டர் வாங்குவதற்கான ப்ரொசீஜர். நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம். இதற்கு வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அதனால் நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு உங்களோட கேஸ் ஏஜென்சி அப்ளை பண்ணிங்கன்னா உடனடியாக அப்ரூவல் கொடுத்துருவாங்க. நீங்கள் டோட்டல் அமௌண்ட் பே பண்ணிட்டு வந்தாலே போதும், அந்த ஃபுல் சிலிண்டர் வந்து உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. இதுதான் வந்து இரண்டாவது சிலிண்டர் பெறுவதற்கான மெத்தட். அடுத்ததாக நீங்கள் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வந்து ஆன்லைனில் புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிலிண்டர் மானியம் வந்து 330 ரூபாய் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மானியம் நீங்கள் பெறுவதற்காண்டியாக பிஎம் உஜ்வாலா ஸ்கீமில் தான் வந்து எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் வாங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து இதற்கான மானியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் நீங்கள் இகேஒய்சியும் அப்டேட் பண்ணியிருக்கணும். சப்சிடி பெறுவதற்கான பெனிஃபிஷ் லிஸ்ட்டையும் உங்களோட நேம் இருக்கணும். உங்களோட நேம் இருக்கா இல்லையா, அது எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட நேம் இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு மானியம் கிடைக்கும். இதற்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை எல்பிஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்துகிட்டே மை எல்பிஜி.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா பாரத் கேஸ், ஹெச்பி கேஸ், இந்தியன் கேஸ் 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் நான் வந்து பாரத் கேஸ் செலக்ட் பண்ணுறேன். பாரத் கேஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் லாகின் பண்ண தான் யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்துன்னா சைன்இன் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனா நியூ யூசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்சியூமர் நம்பர், ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அடுத்ததாக யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். அதெல்லாம் க்ரியேட் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் க்ரியேட் ஆன பிறகு மறுபடியும் சைன்இன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். சைன்இன் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸில் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கேப்ச்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகி வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு லாகின் பண்ண பிறகு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். கன்சியூமர் நம்பர், எல்பிஜி ஐடி, கன்சியூமருடைய ஸ்டேட்டஸ், சப்சிடி மோட், ஆதார் கார்டு நம்பர், ஆதார் லிங்க், பேங்க் அக்கௌண்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வியூ சிலிண்டர் புக்கிங் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் சிலிண்டர் புக் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் புக் பண்ணும்போது அதற்கான சப்சிடி அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி ஷோ ஆகும். சப்சிடி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 338 ரூபாய் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த டேட்டில் சிலிண்டர் புக் பண்ணிங்களோ அதற்கு நேராக சப்சிடி அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் வந்து சப்சிடி வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குற மெத்தட். அடுத்ததாக ஹெச்பி கேஸுக்கும் நீங்கள் லாகின் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெச்பி கேஸுக்கும் லாகின் பண்ணி உங்களுக்கு சப்சிடி வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்தியன் கேஸுக்கு எப்படி செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பண்ணுங்கள். மூன்றுமே செக் பண்ணுறது ஓரளவுக்கு சேம் மெத்தடாக இருக்கும். நான் வந்து இந்தியன் கேஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்தியன் கேஸ்க்கான வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எல்பிஜின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சப்சிடி ரிலேட்டட் பாகல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு இதிலே சப் கேட்டகரி செலக்ட் பண்ணணும். சப்சிடி நாட் ரிசீவ்ட், ஆதார் லிங்கிங் இஷ்யூ, ஆதார் ரிலேட்டட்னு இருக்கும். நீங்கள் வந்து சப்சிடி நாட் ரிசீவ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா
எல்பிஜி ஐடி தெரிஞ்சால் நீங்கள் என்டர் பண்ணலாம். நான் வந்து மொபைல் நம்பர் தான் என்டர் பண்ணுறேன். அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பேஸ்ட் ஆன் யுவர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு வந்துட்டு மொபைல் நம்பருடைய கடைசி 4 நம்பர் இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், டிஸ்ட்ரிபியூட்டருடைய நேம் என்னென்னு சொல்லியிருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், ஆர்டர் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 7/11/2023, குவான்டிட்டி ஒரு சிலிண்டர் ஆர்டர் பண்ணிருக்காங்க. டெலிவரி டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்சிடி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 330 ரூபாய் வந்திருக்கு. கேஷ் மெமோ நம்பர், கேஷ் பே பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 10வது மாதமும் 11வது மாதமும் பார்த்தீங்கன்னா 330 ரூபாய் தான் வந்து மானியமாக வந்திருக்கு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9வது மாதம்லாம் வந்து 230 ரூபாயாக வந்தது. 10வது மாதத்துலேருந்து வந்து 330 ரூபாய் வந்து மானியமாக வருது. இப்போ நான் சொன்ன மெத்தட் வந்து இந்தியன் கேஸ்க்கான மெத்தட். இதுவே நீங்கள் ஹெச்பி கேஸ் மற்றும் பாரத் கேஸ் பயன்படுத்திங்கன்னா இதேமாரியே மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் மொபைல் மூலமாக உங்களுக்கு மானியம் வந்திருக்கானு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.